ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை சீனியர் க்ரஷ், ஓகேவா? உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்ல முடியல. என்ன சொல்கிறதுனே தெரிலடா. நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் என் வீடியோஸ் எல்லாம் முக்கால்வாசி என்ன 95 வீடியோஸ் கிட்ட போட்டிருந்தேன். இப்போ 15 வீடியோ மட்டும் வச்சுட்டு மீதி 80 வீடியோவா? ஆமாம், 80 வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். மீதி இந்த 95ல் 80 to 90 மீதி 15 வீடியோ தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் கேட்டவங்கலாம் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன். நீ ஏதாவது கழுவி ஊற்றணுன்னா, அவன் கழுவியே இல்லையாடி பைத்தியக்காரி அப்படி இப்படின்னு ஏதாவது கழுவி ஊற்றணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு என்னை திட்டிடுங்க, ஓகே? உங்ககிட்ட அப்படிலாம் திட்டு வாங்கினா கூட எனக்கு புத்தி வருதான்னு தெரில. நான் அதை மாற்றிக்க பார்க்குறேன், ஓகே? இனிமேல் நான் எந்த வீடியோவும் டெலீட் பண்ண மாட்டேன்டா. ஸோ மீதி வீடியோஸ் மட்டும் ஏன்டி நீ வச்சுருக்கேன், மொத்தமாக சேனலே டெலீட் பண்ணி போயிடலாம் நீங்கள் கேட்கலாம். பட் அது என்னால் முடியலடா தங்கங்களா, ஓகேவா? சத்தியமாக அது என்னால் முடியல. நான் எவ்வளோ வீடியோ நான் டெலீட் பண்ணேன். இதை டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு கை போனால் அப்படியே மனசே இறங்கி வந்து அப்படியே டெலீட் பண்ணலான்னு தொட்டாலும் என் கை இதுக்கு மேலே நவர மாட்டேன்ருச்சு. என்னால் முடியல. அப்படியே அழுக வந்து ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அடிச்சுக்கிச்சு. அதனால தான் டெலீட்டே பண்ணல, ஓகே? இனிமேல் நான் அப்பயும் சொல்லியிருந்துருப்பேன். இன்ஸ்டாவில் நிறைய பேர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோஸ் போடவே மாட்டேன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அப்பப்போ நான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்பப்பன்றதில் இது ஒரு வீடியோவோ நீங்கள் வச்சுக்கலாம், ஓகே? ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஓகேவா? அந்த வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச நான் ஜனவரி மந்தில் ரெக்கார்ட் பண்ணது, ஓகே? அது நான் போடணுன்ட்டு வச்சுருந்தேன். ஸோ என்னால் அதை போட முடியல. அதனால் அந்த வீடியோ எப்பயும் போல் நார்மலாக இருந்திருக்கும். ஆனால் என்ன அப்போயே 700 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போவே அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நான் சேனல்லாம் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அது இந்த வீடியோ. அதனால தான் இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், இந்த வீடியோ போன வாரம் தாண்டி, இதுக்கு முன்னாடியே போன வாரம் ஒரு வீடியோ போட்டாலே என்ன இவ அதில் சொல்லாமல் இதில் சொல்கிறாலே நீங்கள் யோசிக்க வேணாம். அது பழைய வீடியோ. எனக்கு என்னதான் இதை இப்போ ரெக்கார்ட் பண்ணாலும் எனக்கு அதுதான் போடணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு ஒன் ஷாட்டு நான் அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணது. அதை போடாமல் இருக்க எனக்கு மனசே கேட்கல. நான் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. நம்ம இப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணுமே, அது போட்டே ஆகணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அது போட்டு 1 வீக்கில் இந்த வீடியோ நான் போட்டுருவேன். கண்டிப்பாக அது வந்துடும், ஓகே? நம்புங்க, ஓகே? போட பார்க்குறேன் இனிமேல், ஓகேவா? ஸோ எல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துடலாம், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதை டைட்டில் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லலைனால சரி வாங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாம், ஓகே? ஹை ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிமினாக்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா, மை சீனியர் க்ரஷ், ஓகேவா? தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்கூல் வைப் அந்த மாதிரி ஒரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. புதுசாக யோசிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணு, ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஏன்னா யோசித்து போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது என்கிட்ட நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அப்படியாவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷம் தான் படுவேன், ஓகேவா? இந்த மாதிரி உங்ககிட்ட மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகே? நான் மாற்றிக்கிறேன் அடுத்த வீடியோவில், ஓகேவா? சரி வாங்கடா, நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கலாம். இதில் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான், ஓகேவா? நம்ம ஜிமினாவும் ஸ்கூல் தான் படிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு 9th படிக்கிற ஸ்டூடெண்ட், ஜிமினா வந்துட்டு ஒரு 11th படிக்கிற ஸ்டூடெண்ட், ஓகேவா? 2 பேர்த்துக்கும் ஒரு இடையில ஒரு வருஷம் தான் கேப், ஓகேவா? மற்றபடி ஓகே, அந்த அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ஜிமினாவும் ரொம்ப 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 பிடிக்கும். அது வந்துட்டு லவ்வா இல்லை ஜஸ்ட் க்ரஷ்ஷான்னு உங்களுக்கு தெரில. பட் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் க்ரஷ்ஷுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு க்ரஷ்ஷை விட தாண்டி உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது அவர் பேரை கேட்டால் கூட உங்களுக்கு அப்படி ஒரு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அவரை லவ் பண்ணி, அதாவது அந்த மாதிரி சொல்லி சுற்றிட்டு இருப்பீங்க அந்த ஸ்கூல்லையே, ஓகேவா? 9thலேயே இப்படியாவான்னு கேட்டால் ஸோ அப்படி தான், ஓகே? அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துருப்பீங்க. ஸோ எப்படிலாம் அந்த ஒரு சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறீங்களா? அதை அவர் ஏற்றுக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு? அவருக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வருமா? இல்லை அவர் உங்களை பார்த்துருக்காரா?
என்னன்ற முதற்கொண்டு நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு தெரிலடா. ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எனக்கு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக பல்லுமாங்க, அதுவே எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக பல்லாக இருக்குது. அந்த மாதிரி எனக்கு அப்படியே சிரித்து சிரித்து கண்ணெல்லாம் வலிக்குது ரொம்ப நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணவும். ஸோ ஓகே, என்னன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே. இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட் கூட சீக்கிரம் ஓடி சீக்கிரம் ஓடி சீக்கிரம் ஓடி, ஏ ஃபசி ஃபசி சீக்கிரம் ஓடியா ஓடியா ஓடியா, என்ன ஒயன் ஃபசி சீக்கிரம் வாடி ஃபசி டைம் ஆகுது, ஒயன் பொறுமையாக போடி, இவ்வளோ அவசரம் தேவையா, வா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒயன் நீ அநியாயமாக பண்ணுறடி ஒயன், ப்ளீஸ் டி வாடி, 9th தாண்டி படிக்கிற, என்னமோ உனக்கு என்னமோ ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிறோட நீ இவ்வளோ வேகனா ஓடுற, எனக்கு எரிச்சலாகுது. உன் கூட சேர்ந்து நானும் பாரு திங்காமல் பொங்காமல் ஓடியாரேன், என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தாண்டி தெரியுது, விடு மச்சான் ஃப்ரெண்டுக்கோசரம் இதை கூட பார்த்துக்க முடியா, சரியே இல்லை ஒயன் சரியே இல்லை நீ பண்ணுறதுலாம், விடுடி என் ஜிமினாவை நான் பார்க்கணும்ல, அதுக்கு தான் நான் இப்படி ஓடியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் ஜிமினாவை பார்த்து சைட் அடித்து கொஞ்சறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பலியாடுன்ற மாதிரி அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறீங்க. அதாவது இப்போ டைம் எத்தனைனா ஒரு 8 o'clock மட்டும்தான் ஆகுது, உங்களுக்கு கிளாஸே 9-10க்கு தான், நீங்கள் ஆனால் 8 o'clockே அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறீங்க. ஏன்னா ஜிமினா அப்போ தான் ஸ்கூலுக்கு வருவார், ஏன்னா அவர் 11th இல்லை, ஸோ அவருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். நீங்கள் கேட்கலாம் என்ன இப்போல்லாம் 11th பப்ளிக்கே இல்லையே, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ ஸ்பெஷல் கிளாஸ், ஓகேவா, அதனால் அவர் போகிறாரு. ஓகே, அந்த ஒரு டைமிங்க்கு நீங்கள் போகணுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு குடுக்குன்னு அறக்க பறக்க அப்படியே ஓடுறீங்க, ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு அச்சோ கிறகம் நமக்கு இந்த மாதிரி எவனும் சிக்க மாட்டான், நம்மளையும் எவனையாவது பார்த்து சைட் அடிக்கலாம்னா, ஆமாம் ஏன் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லு வசி, நீ இவனை இப்படி துரத்தி சைட் அடிக்கிறல்ல, அவனுக்கு அது கொஞ்சமாவது தெரியுமாடி, யாருக்கு தெரியும், எனக்கு அதை பற்றி தெரிலடி, பட் எனக்கு அவனு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் இந்த ஸ்கூலுக்கு 7th ஸ்டாண்டர்டில் வந்து சேர்ந்தேன், அப்பையிலேருந்து இவன் மேலே வச்ச பார்வையை என்னால் எடுக்கவே முடியல தெரியுமா. நான் ஃபஸ்ட்டு டைம்டி இந்த ஸ்கூலுக்கு வந்தேன்னா, இந்த ஸ்கூலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்பயே என்கிட்ட ஓய் உனக்கு என்ன வேணும், என்ன புதுசா அப்படின்னு கேட்டு வேண்டியவன், ஏண்டி அப்படி கேட்டால் இந்த மாதிரிலாம் சுற்றுவியாடி, அதெல்லாம் உனக்கு புரியாதுடி, அதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு உணர்வு, அந்த உணர்வுலாம் மனுஷியாக இருந்தால் தான் வரும், நீலாம் மனுஷியே இல்லை, அதனால் உனக்கு வராது, சொன்னாலும் புரியாது, புரிஞ்சிக்க சரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறீங்களா. மேடம் நானும் ஒரு பெண் தானே, அதில் எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை, பட் டவுட்டு தாண்டி, ஒரு பொண்ணாக இருந்தால் உனக்கு தான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குமே, மூடு அவன் ஃபீலிங்ஸ் சொன்னால் எனக்கு புரியாமல இல்லை, அதுக்கு நீ ஓவராக பண்ணாத சரியா, சரி விட்ரி, நான் சொல்லது கேளு. ஸோ நான் அப்போ அவன் மேலே விழுந்தது தான், அப்போ அவன் மேலே வச்ச கண்ணை என்னால் இன்னும் அவன் மேலே இருந்து எடுக்க முடியல, என்ன பண்ணுறது. போன வருஷம்லாம் அவன் 10th, அவனை பார்க்கறதே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நானும் 8th தான், நல்லா ஜாலியாக தான் சுற்றுவேன். அதுவும் சில டைம்லாம் இருக்கும் பாரு, எங்கள் அப்பாலாம் சீக்கிரமாகவே என்னை கூப்பிட வருவாருடி. நானும் அப்பப்பா எங்கள் மேம் அங்கே எதுக்கோ எனக்கு வேலை வச்சுருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு, எங்கள் மேமு அந்த கிளாஸில் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாங்க. நான் போயிட்டு அந்த மேம் கூட உட்காந்துக்கிட்டு, மேம் இனி எங்கள் டேடி வரல மேம், எனக்கு அங்கே உட்கார பயமாக இருக்குது மேம், அதனால நான் உங்கள் கூடயே உட்காந்துக்கிறேன் மேம்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து ஜிம்னாவை சைட் அடிச்சு நான்லாம் போயிட்டு, அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் வச்சான், அதெல்லாம் எனக்கு சொன்னால் புரியாது. அதனால் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஆனால் எனக்கு நினைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இது என்ன ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு க்ரஷ், அவனை பார்த்தாலே போதும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவனை நினச்சாலே அந்த அந்த ஒரு இடமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த சுற்றியில் இருக்க எல்லா இடமுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகி, அந்த இடத்துலேயே நான் மட்டும்தான் என்னை ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும் திரும்ப எனக்கு. அதெல்லாம் என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னு எனக்கு சத்தியமாக தெரிலடி, ஏன்னா எனக்கு அப்படி இருக்கும். அச்சோ போதுண்டி, இதெல்லாம் நீ அவன்கிட்ட சொன்னாலாவது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது, என்கிட்ட சொல்கிற பற்றியா, என் ஃபீலிங்ஸ்லாம் சொல்கிறதுக்கு நீ மட்டும் தாண்டி இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இப்படிலாம் சொல்கிற பற்றியா. அப்படியே நடிக்காத மட்டும், அவன் இப்படியே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அவனை பார்க்க முடியாது, அப்படி இல்லை வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்துட்டு இப்பயும் உங்கள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு உங்கள் மேம் கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்பயும் அதே மாதிரி தான், மேம் என்ன ஏன் உங்கள் டேடி ஒர்க் போகணும், உன்னை சீக்கிரம் வந்து விட்டுட்டாரு,
அவ்வளோதானே? உனக்கு அங்கே உட்கார பயமாக இருக்குது, அதனால நீ என் கூட வந்து உட்காந்துக்கணும், அப்படி தானே? மேம் என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்களே. நீ 7th 8th 9th வருஷம் தொடர்ந்துன்னு வாரம் பண்ண டெய்லி இதை தான் பண்ணுற, அது எனக்கு எப்படிம்மா மறக்கும்? அது என்னன்ட்டு மட்டும் இல்லை, எந்த மேம்கிட்டையும், இந்த கிளாஸ்க்கு வர எல்லா மேம்கிட்டையும் நீ அப்படி தான் பண்ணி வச்சுருக்கு. மேம் அது என்னன்னா எனக்கு அங்கே இருக்க பயம் மேம். சரிம்மா நீ குழந்தைல உனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, வந்து உட்காந்துக்குடி அப்படின்ற மாதிரி இருந்த மேம் சொல்லுவாங்களே. மேம் போங்க மேம் ரொம்ப ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லி டைப், ஜாலியாக பேசுவாங்க, அதனால் நீங்களும் நல்லா ஜாலியாக பேசிட்டு அந்த மேம் கிட்ட அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் மேம் ஏன் தொண்ணூத்தொன்று பேசக்கூடாது, இவங்களாம் 11th, இவங்களுக்குள்ள நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் கரெக்டாக எடுக்கணும்ல. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அவங்க இங்கிலீஷ் மேம் போல் உட்காந்து அது இதுன்னு அப்படியே சொல்லிட்டு என்னென்னமோ கிராமர்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் இருந்துட்டு என்னடா இது ஒன்றுமே புரியல, பாவம் என் க்ரஷு, இதெல்லாமா அவன் பிடிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் சும்மாலாம் இல்லைங்க, நீங்களாம் கிளாஸ் டாப்பரே நீங்கள் தான். அப்படி தான் உட்காந்துருப்பீங்க. அதனால தான் உங்கள் மேம் உங்ககிட்ட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. இப்படியே தான் அந்த ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கோமா, ரொம்ப ரொம்ப ஜாலியாக உங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டு அவர் அப்படியே சுற்றி சைட் அடிக்கிறது என்ன, அங்கன்னு பார்க்கறது என்ன, அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. இப்போது வந்துட்டு அந்த அப்படியே டேஸஸ்லாம் அப்படியே ஓடுதா. ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு பிரேக் டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஏ வாடி பிரேக் டைம், வாடி போகலாம். சத்தியமாக என்னால் முடியலடி, உனக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு நான் படுற பாடு இருக்கே எப்பா சாமி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தலைப்பாடாக அடிச்சுட்டு வரா. சரி விடு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த பக்கமா அப்படியே ஜிமினாவை காட்டினா அவர் வந்துட்டு எங்கடா கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க? மச்சான் இந்த வாட்டி 11th நம்ம போன வருஷம் தான் ஃபுல்லாக படிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம 4th அதாவது அந்த விளையாட்டு இதுலலாம் நம்ம கலந்துக்காமல் இருந்தாலும் இந்த வருஷமும் இப்படியே இருக்கணுமா? அடுத்த வருஷமும் விட மாட்டாங்கடா. நம்ம கொஞ்சம் போய் விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் எதுக்குடா மச்சான், எனக்கு ஒசரம் இது கூட செய்ய மாட்டியா மச்சான், அந்த தொலைறேன்டா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விளாட்றதுக்கு ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு இவன் எங்கடி புதுசாக என்றைக்குள்ளாமல் இன்றைக்கி எங்கேயோ போகிறாங்க, அதை அவன்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா நான் என்ன அவனை வாட்ச் பண்ணிட்டா இருக்கேன், அவனுக்கு என்ன நான் வாட்ச்மேனாக வாடி இருக்கேன் என்கிட்ட கேட்குற? சரி வீட்டையே கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் பிடி மேம் பார்த்துட்டு ஒயன் நீங்கள் வா, ஐயோ இது எதுக்கு இங்கே கூப்பிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு சொல்லுங்கள் மேம், என்ன இந்த பக்கம்? மேம் அதில் பிரேக் ஆகுது தான், சும்மா கிரவுண்டுக்கு அப்படியே சுற்றி பார்க்கலாமே தான் மேம். உனக்கு விளையாட்டுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காமா? சொல்லு. இப்போ அந்த எப்படி சொல்கிறது, இப்போ அந்த இதுக்கெல்லாம் காம்படிஷன்லாம் நடக்குது, நீ போய் வேணால் ப்ராக்டிஸ் எடுத்து அதில் சேர்ந்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா? மேம் இல்லை, அடுத்த வருஷம் 10th, ஸோ இந்த வருஷம் இதுக்கு இதெல்லாம் இந்த வருஷமே எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கமா, என்னம்மா இப்படி இருக்கு அங்கே பாரு, நாங்களே இப்போ 11th படிக்கிற பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்களா அடுத்த வருஷம் 12th இந்த வருஷமே கொஞ்சம் வந்து விளாண்டு என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களே இது பண்ணிகிட்ருக்கோம். மேம் அப்படியா மேம்? அட ஆமாம் ஒயன், உனக்குலாம் அதெல்லாம் சொன்ன முடியாது, வா உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் வந்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கா 11th இருக்காங்களோ, அப்போ என்னோட க்ரஷ் இருக்கானாடி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் டீ பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஐயோ இவ சேர்ந்தது இல்லாமல் நம்ம விசுரை வேறு வாங்குவாளே, சரிடி வாடி என் க்ரஷ் எதில் சேர்றானா நம்மளும் போய் அதிலே சேர்ந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அப்படியே கிரவுண்டுக்குள்ளே ஓட்டுறீங்க. அங்கே போனால் ஜிமினாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, அங்கே விளையாடிட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஒயன் எங்கே விளாட்றான் பாரு ஜிமினா. ஆமாண்டி பார்த்துட்டேன், ஐயோ எவ்வளோ செம்மையாக விளாட்றான் பாறேன், இவன் விளாட்லேயும் இப்படி இருக்கானேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? இருக்காதா பின்ன என் க்ரஷ்ஷா செடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ தாங்களையே, அவன் கூட கையும் இருக்கான்ல, என்னடி என்ன உனக்கு கை மழை ஏதாவது க்ரஷ்ஷா என்ன சொல்ல முடியாது, பட் நானும் அவனை சைட் அடிப்பேன்டி. ஃபஸி என்ன விஷயம், என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு அவச்சுமா நக்கலாக கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸி சொல்லிகிட்டு இருக்கா.
சரிடி என்னமோ நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபசி இப்படியே விட்ட. அதாவது நீங்கள் அப்படியே ஃபசி விட்டுடுறீங்க. நமக்கு என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் ஜீவனா தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மேம் வந்துட்டு மொயன் எதில் சேர்ந்துக்கிற? மேம் அங்கே விளையாடிட்டுருக்காங்கல்ல. ஆமாம் வாலிபால் விளாட்றாங்க. ஆமாங்க மேம் நானும் அதில் போய் சேர்ந்துக்கிட்டா. தாராளமாக ஏன் உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ போய் தாராளமாக அதில் சேர்ந்துக்கோ. உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளையாட தெரியலனாலும் நீ அவங்கக்கிட்ட கேளு, அவங்க உனக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஓகேவா? மேம் நிஜமாவா மேம்? நிஜமா தான் ஏன் அவங்களாம் நல்ல பசங்க தெரியுமா, நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க உனக்கு. நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா உன்னை ஒரு நல்ல ரேஞ்சுக்கு ஆக்குற அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் 9th வரைக்கும் எப்படி இங்கே விளாண்டாங்க தெரியுமா? போன வருஷம் தான் அவனுங்க வரல, அதனால தான் அவனுங்களை இந்த வருஷம் நான் பிடிச்சி கண்டிப்பாக போட்டே அவனுன்னு போட்டிருக்கேன் தெரியுமா? மேம் நீங்கள் சூப்பர் மேம், வேறு லெவலில் இருக்கீங்க போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் மேம்கிட்ட நீங்கள் பேசிட்டு ஓகே மேம் என்னை அங்கே போய் விட்டுறீங்களா? ஏன் நீயே போய்க்க முடியா மேம்? இல்லைன்னு நீங்கள் சொல்லிவிட்டா ஒரு இதாக இருக்கும்ல மேம். சரி வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் மேம் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. உங்கள் மேம் கூப்பிட்டு போயிட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. பா ஜிமினா சொல்லுங்கள் மேம். அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் விளாண்டு நான் இந்த ஸ்கூலில் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஸோ நீ இவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரில. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க சொல்கிற பிள்ளைங்கள நம்ம ஏன் வேண்டாங்கணும்? ஸோ இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறியாப்பா? மேம் இதில் என்ன மேம் இருக்குது, தாராளமாக. சூப்பர் ஜிமினா, இதுதான் நான் சொன்னல ஏன் நீ பார்த்தியா என் ஸ்டூடெண்ட்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி வந்து பிடி மேம் சொல்லுவாங்களா? மேம் உங்கள் ஸ்டூடெண்ட் எப்படின்னு எனக்கு தெரில, பட் இவர் வேறு லெவல் மேம் அப்படிங்கிறீங்களா? ஏன் மேம்? இல்லை எப்படி ஒரு டைம் சொன்னதுக்கு எப்படி இருக்கார்ல அதுக்கு சொன்னேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா? ஜிமினா இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. இவள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எப்படியே யோசிக்கிறாரு. அவருக்கு இருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஸோ இவரை நம்ம சுற்றி சுற்றி வர பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நார்மலாக ஒரு பொண்ணு மேம் விட்டுருக்காங்க கற்றுக் கொடுக்க சொல்லி, அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான் ஓகேவா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டது கூட அவருக்கு நினப்பு இருக்காது. ஸோ உங்களுக்கு அது தெரியாதுல்ல, அதனால அப்படியே இருக்கீங்க. நீங்களும் நல்லா ஜாலியாக அப்படியே இருக்கீங்க. அப்போ மேம் ஓகேப்பா யூ வில் ட்ரைன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த மேம் சொல்லிட்டு கிளம்பி ஜூட்டே ஓட்டாங்க மற்ற பிள்ளைங்கள பார்க்குறதுக்கு. நீங்களும் நல்லா அப்படியே ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு விளையாடுறதுலாம் நல்லாவே தெரியும். கிளாஸில் மட்டும் டாப்பர் இல்லைங்க, விளையாட்லேயும் ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு டாப்பராக இருக்க முடியாது. ஸோ விளையாட்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு விளையாட தெரியும். அப்படிங்கிறதுனால நீங்களும் போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்க. அவர் வந்துட்டு பரவாயில்லையன் நல்லா விளையாடுற, குட் ஆஃப் லக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்படியே ஷோல்டரை டப் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டு அச்சோ ஜிமின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே வெக்கத்தில் அப்படியே மிதக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன ஒயினே என்ன நடக்குது? அவன் என் ஷோல்டர், ஐயோ என்னால் தாங்க முடியலடி. ஐயோ எனக்கு எப்படி சொல்கிறது திரும்ப. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பாட்டு கேட்டால் செம்மையாக இருக்கும். அது எனக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு கேட்போமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு தெரியும் அவனை நினச்சி நீ தான் ஒரு 3 சாங் வச்சுருக்கேன், அந்த 3 சாங்லேருந்து ஒரு சாங் இப்போ போடவா? போடுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் வந்துட்டு கரெக்டாக இந்த ஒரு சாங்கில் கரெக்டாக ஒரு லைன் வைக்கிறா. உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துமே மறுபடி விழுகிறேன், உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்துமே மறுபடி தொலைகிறேன், ஓர் நொடியும் உன்னை நான் பிரிந்தால் போர்க்களத்தை உணர்வேன் உயிரே, என் ஆசை எல்லாம் சேர்ந்து ஓர் கவிதை அழைக்கிறேன், அன்பே சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே அப்படியே இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சாங்ஸில் அப்படி ஃபீல் பண்ணி கேட்குறீங்க. நீங்கள் வந்துட்டு சே என்ன சாங்கில் எப்படிலாம் ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க பாரு, வேறு லெவல். அதுவும் இதே படத்தில் ஒரு பாட்டு வரும் பாருண்டி, அந்த பாட்டில் இருக்கும் பாரு, அதுவும் இப்போ வேணும் டேப் பண்ணதுக்கு எனக்கு அந்த லைன் தான் எனக்கு சடனாக ஞாபகம் வருது. ஆனால் இந்த பாட்டை நான் இது வரைக்கும் அவனுக்குன்னு யோசிச்சதில்லை, பட் இப்போலேருந்து இந்த பாட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்களா? அவர் வந்துட்டு
அது இந்த பாட்டு அதுவா? நீ தொட தொட நானும் பூவாய் மலர்வேன், நான் என் பெண்மையில் வாசம் உணர்ந்தேன், முன் ஜென்மமெல்லாம் பொய் என்று நினைத்தேன், உன் கண்ணை பார்த்தேன் மெய்தானடா, உருவங்களெல்லாம் உடல் விட்டு போகும், உள்ளத்தின் காதல் சாகமா, உன்னாலே கண்கள் தள்ளாடி, உறங்காமல் ஏங்கும் என்னாடி. இது தாண்டி எப்படி செம்மையாக இருக்குல்ல. ஏ வயன், இருந்தாலும் நீ ரொம்ப தாண்டி உருகிற உன் ஆளை நினச்சி. அவன் என் க்ரஷ்ஷடி, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவன் உனக்கு க்ரஷ்ஷாக இல்லை ஆளான்னு எனக்கே தெரிய மாட்டுது. ஏன் வயன், நீ அவனை லவ் பண்ணுறியா என்ன? எனக்கு தெரிலடி, நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்போ நம்மளை பார்த்தது எனக்கு அப்பையிலேருந்து அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட பேசதான் எனக்கு ரொம்ப பயம். அவன்கிட்ட போனாலே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அவன் குரல் எனக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும். பட் அவன் என்னை பார்த்து ஏதாவது பேசினா அந்த இடத்துல என்னால் ஒரு ஸ்டேஜாக நிற்க முடியாது. எனக்கு ஒரு மாதிரி அவனை பார்த்தாலே என்னமோ ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. அது என்ன ஃபீலிங்ஸ்னு எனக்கு தெரிலடி. இது லவ்வான்லாம் கேட்டால் எனக்கு அதுக்கு ஆன்சர் சத்தியமாக தெரியாது. ஆனால் அவனை பிடிக்கும். ஆனால் அது ஏன் பிடிக்கும்னு தெரியாது. பைத்தியமாடி நீ? தெரில, அவனை பார்த்ததுலேருந்து மேபி இருக்கலாம். ஹேய் சரியில்லை என்ன, சரியில்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை அப்படியே ஓட்டுன்னு ஓட்டுறா. நீங்கள் பார்த்துட்டு என்னையும் இவன் இப்படி மாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அவர் இருந்துட்டு இவளை என்ன நம்ம பண்ணலாம், பேசாமல் நம்மளே போயிட்டு அவர்கிட்ட சொல்லலாமா, இல்லை இவ்வளோ சொல்லிப்பாளா என்ன இது? என்னதோ இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இப்படி லவ் பண்ணுறாளே. எனக்கு தெரிஞ்ச அந்த நாய் லவ் தான் பண்ணுது, அது சொல்ல தான் மாட்டுது க்ரஷ்ஷுங்கிறது கேட்டால். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவள் லவ் தான் பண்ணுறான். பேசாமல் இவர்கிட்ட சொல்லிடலாமா, நம்மளே போயிட்டு அவர்கிட்ட சொல்லி தான் பார்ப்போமே. ஓகே, நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இருடி நான் போய்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா கிட்டே போயிட்டு சீனியர் சொல்லுமா, ஷகி தானே உன் நேம்? ஷகியா? ஐயோ இவன் நேம் என்ன எனக்கு வேறு மறந்துச்சே. ஃபசி. ஓகே ஃபசி சாரிடா, நேம் மறந்துருச்சு. சொல்லு ஃபசி. எனக்கு ஒரு டவுட் சீனியர், நீங்கள் ஏதோ நான் இப்படி பேசுகிற காட்டிக்காதீங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ ஈவினிங் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? ஃபசி என்ன சொல்கிற? ப்ளீஸ் சீனியர், கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், வெயிட் பண்ணுறீங்களா? சரி ஓகே, இப்போ என்ன டவுட்டு? இல்லை சீனியர், இதை சொல்ல தான் வந்தேன், டவுட்டுன்றது சும்மா ஒரு கேள்வி தான். ஓகே சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. நீங்கள் இரு, என்னடி கிளியர் ஆச்சா, என்ன டவுட்டு? அது இல்லடி, இந்த பால் இப்படி பிடிச்சி அப்படி போடணுமா இல்லை இந்த ஆங்கிளில் அது போடணுமான்னு சொல்லிட்டு கேட்க போனோண்டி, அவ்வளோதாண்டி, வேறு ஒன்றும் இல்லை. இதுதானா, இது என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் சொல்லியிருப்பேனே. இல்லடி உனக்கு தெரியுமா இல்லையான்ட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரில, ஸோ அதனால தான் நான் கேட்கல. சரிடி சரி விடு. போதும் ப்ராக்டிஸ், நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகலாமாடி? போகலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் அப்படியே போகிறீங்க. இப்படியே அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஈவினிங் ஆகுதா, அப்போது உங்கள் ஃப்ரெண்டு தான் இருந்துட்டு ஒய்யன் நீ முன்னாடி போயிட்டே இருடி, எனக்கு ஒரு அர்ஜென்ட், நான் ஒருத்தவங்களை மீட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய ரிலேட்டிவ் அவங்க இங்கே தான் படிக்கிறாங்க போல், எங்கள் அம்மா அவங்கள ஈவினிங்காக பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க, நான் போய்ட்டு சொல்லிட்டு வந்துடுறேன்டி. எங்கே போனாலும் எனக்கு கூட்டு தான் போவேன், இதுக்கு மட்டும் இல்லைடி அவங்க என் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்க யாருன்னு தெரியக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நீ என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க, ஸோ வீட்டுக்கெலாம் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதனால தாண்டி நான் போய்ட்டு அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன், ஒரு பிரச்சனை நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசி அவங்ககிட்ட அது இதுவும் சொல்லி மலைப்பிட்டு அவள் ஓடிடுறா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அவங்க ஓடிட்டு சீனியர் சொல்லு பசி, என்ன விஷயம்? சீனியர் அது ஒன்றும் இல்லை சீனியர், என் ஃப்ரெண்டு ஒயன் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமே, காலையில் அவளுக்கு தானே சொல்லி கொடுத்தேன், அவளை எப்படி தெரியாமல் இருக்கும்? அது இல்லை சீனியர், உங்களுக்கு அவளை எப்போலேருந்து தெரியும்? எனக்கு சாரி ஆமா, எனக்கு நினப்பு இல்லை, பட் அவளை எனக்கு இன்னிலேருந்து நல்லா தெரியும். அது இல்லை சீனியர், நான் இதை உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட சொல்ல வேணாம், ஓகேவா? என்ன விஷயம் சொல்லுங்கள், பரவாயில்ல.
அது ஒன்றும் இல்லை சீனியர். அவள் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சீனியர். நீங்கள் அவகிட்ட சொல்ல வேணாம். நான் சொல்கிறேன் எப்படின்னு. அவள் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறா. அது வந்துட்டு அந்த நாய்க்கு தெரியுதோ இல்லையோ, அவள் கூடயே இருக்கன்றதுனால எனக்கு நல்லா தெரியுது. அவள் உங்களை பற்றி பேசாத ஒரு நாள் கிடையாது தெரியுமா சீனியர்? டெய்லியும் உங்களை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு காலையில் அவளுக்கு 9:10க்கு தான் கிளாஸு. ஆனால் அவள் 8 மணிக்கெலாம் இங்கே இருக்கணும்னு நினைப்பாள். ஏன்னா அப்போ தான் உங்களை பார்க்க முடியும்னு அவன் நினைப்பாள். சாயந்தரம் அவளுக்கு சீக்கிரம் ஸ்கூல் முடிஞ்சிடும். அது உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஆனால் அவள் உங்களுக்கோசரமே அங்கே மேம் கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு உங்கள் கிளாஸ்க்கு வர எல்லா மேமுக்குமே தெரியும் அவள் அந்த டைமிங்கில் அங்கே தான் இருப்பான்ட்டு. ஏன்னா அவள் டெய்லியுமே அப்படி தான் பண்ணுவாள். கேட்டால் உங்களை பார்க்கணும், அந்த டைமுக்கு கூட உங்களை பார்க்க நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நான் பேரண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன், எங்கள் பேரண்ட்ஸ் வரல, எனக்கு அங்கே இருக்க பயமாக இருக்குது, அதனால் நான் உங்கள் மேம் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அப்படிலாம் சொல்லிட்டு அங்கே உட்காந்துருப்பா. அதனாலேயே மேமுங்க எல்லாருமே நார்மலாக விட்டுருவாங்க. சரி சின்ன பாப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நார்மலாக விட்டுருவாங்க. காலையிலையுமே வேணும்னே உங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிற டைமுக்கே வந்து அவங்க உட்காந்துக்குவா. அப்படி பாப்பா உங்களை அப்படி ரசிப்பா. உங்களை நினச்சி அவள் உருக்கி உருக்கி பாட்டெல்லாம் கேட்பா தெரியுமா? அதுவும் மெயினாக ஒரு 3 சாங். அது எந்தெந்த சாங்னா, எனக்கு பாட வராது சீனியர், பட் அது இந்த ராகத்தோடு சொன்னால் தான் நல்லா இருக்கும். எந்த சாங்னா, டார்லிங் மூவி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. அதில் அந்த பொண்ணு உருக்கி உருக்கி ஒன் சைடாக லவ் பண்ணுவா தெரியுமா? ஸோ அதுக்கு ஒரு சாங் இருக்கும் பாருங்கள், உன் விழிகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஆமாம் அது இருக்கும். ஆமாம் அது இருக்குது. அந்த சாங் அவள் உங்களுக்கோசரம் அவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்பா சீனியர். அதெல்லாம் கேட்டு எனக்கே ஒரு மாதிரி, ஒரு பொண்ணு இப்படிலாம் லவ் பண்ணுவாளான் இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் அவளை ஷோல்டரில் டேப் பண்ணிங்களே, அதுக்கு அந்த நாய் அதே படத்தில் ஒரு லைன் வரும் பாருங்க, நீ தொட தொட நானும் பூவாய் மலர்வே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடிட்டு இன்னையிலேருந்து அவனை நினச்சி நான் இந்த சாங்கும் சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவள் சுற்றிட்டு இருக்கா தெரியுமா சீனியர்? அப்படியா அப்படின்னு அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது, இப்படிலாம் ஒருத்தி இருக்காளான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இன்னொரு பாட்டு, அதுதான் அவள் எனி டைம் உங்களுக்காக கேட்டு கேட்டு பாடுவாள். அந்த சாங் நீங்கள் அவள் வாயால் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? நான் அவளை கூப்பிட்டு அவள் வாயால் நான் அந்த சாங்கை பாட சொல்கிறேன். அப்படியா என்ன? கேளுங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி ஓடிடுறா. அவள் பதிலாம் எதுவும் கேட்கல, நார்மலாக இப்படி சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. வாயா நீங்கள் ஒரு நிமிஷம் வாயேன். என்னது சீனியர் நீங்கள் மறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வழியை சொல்லிடுறா. அவரும் போயிட்டு மறைச்சிக்கிறாரு. அப்பா உங்களை கூப்பிட்டு, வாயன் நீ உன்னோட க்ரஷ்ஷை நினச்சி என்ன பாட்ரி பாடுவ? எனி டைம் ஒன்று பாடுவ பாரு, அந்த சாங் பாடு பார்க்கலாம். அதுவா? ஒரு முறை என் பேரை அதழ்கள் சொன்னாலே பசியின்றி போவதென்ன, பல முறை சொன்னாலும் முறங்கிட எண்ணாமல் வெளிரெண்டும் கேட்பதென்ன, தவறை முழுந்த பொருள் போல் என எடுத்தாயடாம், தவணை முறையில் உளை நான் சிறை பிடிப்பேனடாம், பிள்ளை போலே என்னை கையில் ஏந்து என்ன ஏதும் இல்லை அன்பில் நீந்து நீண்டு சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் நீ நுழைந்தாய், ஒரு முறை உன் பேரை உதடுகள் சொன்னாலே பசியின்றி போவதென்ன, பல முறை சொன்னாலும் முறங்கிட எண்ணாமல் வெளிரெண்டும் கேட்பதென்ன, இறந்து இறந்து பிறக்கும் நிலை இதுதானடா, மகிழ்ந்து மகிழ்ந்து மதிக்கும் வரம் கொடுத்தாயடா, கள்ளப்பார்வை என்னை கொத்தி தின்ன என்ன ஏதும் இல்லை அன்பில் நீண்டு நீண்டு சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் நீ. பாடி முடிச்சுட்டு நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ அப்படியே ஒரே டியர்ஸாக இருக்குது. ஜிமினா கேட்டுட்டு வா இப்படியாம்பட்ட வாய்ஸுவ இவ என்ன நினச்சி இப்படி பாடுறாளா, இல்லை கண்ணு கலங்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷாக்லேயே நிற்கிறாரு.
அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. நீங்கள் வந்துட்டு ஏய் எதுக்குடி சீனியரை கூப்பிட்ற? ஏய் வெயிட் பண்ணுறி அவன் சீனியர் க்ரஷ் வருவான் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் இருந்துட்டு ஏ சீனியர் க்ரஷ்ஷா அச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் இருந்துட்டு அவர் அப்படியே அச்சோ மை சீனியர் க்ரஷ் எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா. ஜிமினா ஒரு நிமிஷம் அப்பா இந்த பொண்ணு என்னப்பா நம்மளை இப்படி பார்க்குறா அப்பா. அவருக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி தொண்டலை ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் பாடினதை கேட்டு. ஒயன் சொல்லுங்க சீனியர், என்ன லவ் பண்ணுறியா என்ன? கோத்து விட்டியடி. என் ஃப்ரெண்டு இப்போலாம் இது பண்ணுறதை நினச்சி எனக்கு ஒரு இது தாண்டி. நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சின்னு இல்லை, நீ அவரை லவ் தான் பண்ணுற, அது எனக்கு நல்லா தெரியுதோ ஏன், அதனால தான் நானே சொல்லிட்டேன். ஓகே அடி பாவி, ஐயோ இவர்கிட்ட நான் இப்போ என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுட்டு நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு என்ன லவ் பண்ணுறியா? ஐயோ என்ன சொல்கிறது. ஆமாம் சீனியர். எவ்வளோ நாளா? என்னடி சொன்ன நீ? ஏய் நான் சொன்னது ரூட்டு, நீ உண்மை சொல்ல, அவர் கேட்குறாருல. அது வந்து சீனியர், நான் இந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுலேருந்து. எது ஃபஸ்ட் டைம் வந்ததுலேருந்தா? ஆமாம் சீனியர். ஃபஸ்ட் டைம் என்ன எப்போ பார்த்த? அதுவா சீனியர், நான் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க பார்த்தீங்களா புதுசாக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ தான் சீனியர் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். விழுந்துட்டேன். என்ன விழுந்துட்டியா? அதாவது உங்கள் மேலே ஃபாலன் ஆகிட்டேன். அப்படியா என்ன? ஃபசி நீ கொஞ்ச நேரம் அப்படி வர மாதிரி இவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அப்படியா சீனியர், யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபசி ஓடிடுறா. ஐயோ கோத்துட்டு நான் இப்படி கோத்துட்டு ஓடுதேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஏய் எங்கே போகிற நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரா. சீனியர் நெல்லுவையன் என்ன லவ் பண்ணுறது தானே? ஆமாம் சீனியர். அவனை ஏற்றுக்கலாமா வேணாமனு? இன்னும் வரும் 2 டேஸில் சொல்கிறேன் ஓகேவா? நிஜமாவா சீனியர்? ஏன் உனக்கு அது தெரிஞ்சுக்க வேணாமா என்ன? தெரிஞ்சுக்கணும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களா? சரி அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு போய்ட்டு தூக்கமே இல்லை. ஜிமினாக்கும் அதே தான். ஒரு பொண்ணு இத்தனை வருஷமாக நம்மளை இப்படி லவ் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒரு இது. ஏன்னா நிறைய பேர் இவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. உங்களை வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணலை. அவர் கேட்ட பதிலுக்கு ஆமான்னு மட்டும்தான் சொன்னீங்க. இருந்தாலுமே அவரால் உங்களை வெறுக்க முடியல. அது ஏன்னு அவருக்கும் தெரில. நீங்கள் பாடினதில் விழுந்திருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதில் விழுந்திருக்கலாம், என்னமோ தெரில. அவருக்கு நோ சொல்ல மனசு வரவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே இப்போ டிரைவர் மூஞ்சில் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்பயும் சீக்கிரம் போகிறோம். நீங்கள் அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் போகாமையும் இருப்பீங்க, சீக்கிரம் தான் போகிறீங்க. உங்களை திருத்த முடியாதுங்க. நீங்கள் அப்படி தான், அவங்கள திருத்த முடியாது. நம்மளே அவர் மூஞ்சில் எப்படி முடிக்கிறதுன்னு இருந்தாலும் நம்ம மனசு கேட்காதுல்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் சீக்கிரம் தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அவசர அவசரமாக இழுத்துட்டு தான் போகிறீங்க. நம்ம பழக்கம் வராதில்ல. நம்ம க்ரஷ் லவ் பண்ணுறோன்னு நினச்சாலும் நம்மளோட அந்த சைட்னஸ், ஒரு க்ரஷின் தன்மை, அதெல்லாம் விட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களாம் அப்படியே போயிட்டீங்க. அவர் இந்த வாட்டி நல்லா நோட் பண்ணிட்டார். மனுஷன் செமையாக நோட் பண்ணிட்டாரு. இப்படி தான் இத்தனை வருஷமாக நடந்திருக்கு. நான் தான் ஒரு கிறுக்கு மாதிரி நோட் பண்ணாமே இருந்திருக்கேன். என் நிலைமை அப்படின்ற சொல்லிட்டு அவர் அப்படியே அவருக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 2 டேஸ் இதே மாதிரி தான் ஸ்கிப் ஆகுது. அவர் சொன்ன அந்த டேட்டும் வருது. நீங்கள் வந்துட்டு சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு ஐயன் சொல்லுங்கள் சீனியர். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டா? சீனியர் சொல்லட்டா வேணாமா? சொல்லுங்கள் சீனியர். என்னதான் இருந்தாலும் நான் கேட்ட கேள்வியில் எனக்கு பதில்
தெரிஞ்சு ஆகணும். சொல்லிருங்களேன். சொல்கிறேன். ஐ லவ் யூ. ஓகே, புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சீனியர், நான் கூட உங்ககிட்ட இது சொல்லலையே. தான் நான் சொல்லிட்டேன்ல. எஸ் ஆர் நோ? எஸ், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அப்படியா? ஓகே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஹக், அவ்வளோதான். ஓகே சீனியர், எங்கே பார்த்துக்கோங்க, 2 பேர் லவ் பண்ணாலும் நீங்கள் என் க்ரஷ் தான். நான் உங்களை சைட் அடிக்கிறத நிறுத்த மாட்டேன். ஓகே, இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அடுத்த வருஷமும் இருப்பேன். ஏய், அடுத்த வருஷம் எனக்கு பப்ளிக், ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. சீனியர், ஏய் நான் சீனியரு, அதெல்லாம் முடியாது. நீ நல்லா படி. எனக்கும் 12மா, நானும் நல்லா படிக்கணும்ல. நான் படிக்கணும்னு நினைக்கிறியா இல்லை எப்படின்னு நினைக்கிறா? நான் படித்தா தான் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க, அப்புறம் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க. இல்லைன்னா ஒத்துப்பாங்களா சொல்லு பார்க்கலாம். அதுவும் கரெக்டாக சீனியர். ஓகே, இங்கே பாருவையன், எப்பயும் எந்த இடத்துலையும் இதை காட்டிக்கக்கூடாது, புரியுதா? அப்புறம் இந்த வயசில் இதை தப்புன்ட்டு, ஏன்னா நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நீ ஓரளவுக்கு சின்ன பொண்ணு தான். உனக்கு இது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்திருந்தாலும் என்னால் உன் ஃபீலிங்ஸ் தப்புன்னு சொல்ல முடியாது. உனக்கான ஃபீலிங்ஸ் அது உனக்கானது தான். அதை வந்துட்டு உனக்கு இது வெறும் அட்ராக்ஷன் அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் இது ஒரு ஃபீலிங்ஸ்னால் அது கடைசி வரைக்கும் இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். அதனால் நம்ம வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் இருப்போம். காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் இந்த வெளியே சுற்றுறது, ஒரு பொதுவாக ஒரு லவர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்துக்கலாம். பட் இப்போதைக்கு நீ என்ன லவ் பண்ணுற, நான் ஒன்று லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே ஓகே சீனியர், இதனால தான் என் சீனியர் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே நெட்டி எடுத்துகிட்டு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி ஒரு முத்தா கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுறீங்க. பை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு, கடவுளே இப்படி ஒரு லூஸு, அதாவது லூஸுன்னு சொல்ல முடியாது, நம்ம மேலே லூஸாக இருக்கவள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. இப்படி தான் அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் ஹாப்பியாக முடியுது. உங்கள் 2 பேர்த்துக்குமே உங்கள் அந்த லவ் சேர்ந்துருது. ஓகே, போதும்டா. இது சும்மா ஜஸ்ட் மை சீனியர் க்ரஷ் இந்த ஒரு ஸ்கூல் வைப்பில் இப்படி யோசிக்கணும்னு நினச்சேன். ஸோ எப்படி போட்டோன்னு எனக்கு தெரில. ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாங் பாடினது மட்டும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிடுங்க. நான் வரிகள்லாம் மறந்துட்டு நான் ஸோ சாரி. சட்டுன்னு அந்த ஃப்ளோவில் படமும் எனக்கு வாய்ஸே வராமல் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கழுவிலே ஊற்றுறதுலாம் ஊற்றிடுங்க. ஸ்டார்டிங்கில் சொன்னதுக்கு சேர்த்து கழுவி ஊற்றுறது நான் ஊற்றிடுங்க. ஓகே ஓகே, டாட்டா பை பை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்பெஷல் பார்ட்லாம் கேட்காதீங்களா? போதும், அவங்க லைஃப் அப்படியே போயிட்டோம், அவ்வளோதான். ஸ்கூல் லைஃப் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஸ்கூலில் மாட்டிக்கலாம் மாட்டாங்க. ஓகேவா? அந்தளவுக்கு தான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணியாச்சுல. ஸோ ஸ்கூலில் மாட்டிக்க மாட்டாங்க. வீட்டில் ஓகே வாங்கி காலேஜ்லாம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டும் நல்லா அவங்க லைஃப் அப்படியே போயிட்டு. ஓகே சரி, ஓகேடா. ஓகே, டாட்டா பை பை. இதோட இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் பார்ட் கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, டாட்டா பை பை.